பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினிஸ் ஸபீல் ஃபரீதத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அன்பிற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய தஸ்கியாவின் தோழர்களே, தோழியர்களே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா தௌபாவினுடைய 60வது வசனத்தில் முஸ்லிம்களில் யார் வசதி பெற்றிருக்கிறார்களோ, பொருளாதார வலிமையை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜக்காத்துடைய பொருளை யாருக்கு வழங்க வேண்டும், ஜக்காத்துடைய பொருளை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்ற பட்டியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமஸ் ஸதகாத்து, ஜக்காத் என்பது இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட தர்மம் என்பது லில் ஃபுகராஇ, முதலாவது ஃபகீர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், வல் மசாகீனி, இன்னும் மிஸ்கீன்களுக்கு இரண்டாவது வழங்கப்பட வேண்டும், வல் ஆமிலீன் அலைஹா, மூன்றாவது அந்த ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய வசூலர்களுக்கு வழங்க வேண்டும், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், எவர்களின் உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் நுழைந்த ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள், இஸ்லாத்தில் நுழைவதற்கு தயார் நிலையில் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்ததாக ஒஃபிர் ரிகாபி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி யார் தயாராக இருக்கிறார்களோ அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டியும் நாம் வழங்க வேண்டும். வஃபீ சபீலில்லாஹி, ஏழாவது அல்லாஹுடைய பாதையிலே போராடக்கூடிய போராளிகளுக்கு நாம் வழங்க வேண்டும். வபினிஸ் சபீல், இன்னும் வழிபோக்கர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து கடமையாக்கப்பட்ட கடமையாகும். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களுடைய பட்டியலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கும் பொழுது முதலாக அதில் மிக மிக தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஃபகீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபகீர் என்று சொன்னால் யார் என்றால், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருளாதாரத்தையும் பெறாமல் வறுமையில் சிக்கி தவிப்பவர்களுக்குத்தான் ஃபகீர் என்று சொல்லப்படும். ரெண்டாவது வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மிஸ்கீன் என்று சொன்னால் பொருளாதாரம் இருக்கும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான பொருளாதாரம் இல்லாதவர்கள், இவர்களுக்குத்தான் மிஸ்கீன் என்று நாம் சொல்கிறோம். இந்த இரண்டு பேர்களுமே பொருளாதாரத்தினுடைய அதிக தேவையுடையவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டு பேர்களில் மிகவும் தேவையுடையவர்கள் யார் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட இமாம் ஷாஃபி போன்ற அறிஞர்கள் எல்லாம் மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், இந்த இரண்டு பேர்களில் ஃபகீர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் மிக மிக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு ஆதாரம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பட்டியலிடும் பொழுது முதலாக ஃபகீர்களைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இரண்டாவது தான் மிஸ்கின்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே இரண்டு பேர்களில் யாரை முற்படுத்தியிருக்கிறானோ அவர்கள் ஃபகீர்களாக இருப்பதன் காரணமாக அவர்களே பொருளாதாரத்தை பெறுவதற்கு மிக தகுதியானவர்கள், அவர்கள்தான் வறுமைக்கிலே ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர், இறைவா வறுமையிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு ஹதீஸில் அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனையை நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹும்ம அஹ்யீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மசாக்கீன், இறைவா என்னை மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, மிஸ்கீனாகவே மரணிக்கச் செய்வாயாக, நாளை மறுமை நாளில் மிஸ்கீன்களின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த துவாவில் அவர்கள் தன்னை மிஸ்கீனாக ஆக்கும்படி அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு இடத்திலே ஃபக்ரிலிருந்து வறுமையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள், இன்னொரு இடத்திலே மஸ்கனத்தை கேட்கிறார்கள், மிஸ்கீனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதற்கு அவர்களே முரண்பட மாட்டார்கள். அப்போ இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது ஃபகீர்கள் தான் மிகவும் பின்தங்கியவர்கள்,
வறுமையில் மிக மோசமான இடத்தில் இருப்பவர்கள். அதுபோன்ற ஒரு நிலை நமக்கு எந்த காலத்திலையும் வந்துவிடக்கூடாது. ஆனால் மிஸ்கீன்கள் என்பவர்கள் போதுமான பொருளாதாரத்தை பெறாதவர்கள் மிஸ்கீன்கள். எனவே இந்த 2 பேர்களில் மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் ஃபக்கீர்கள் தான். அவர்கள் தான் பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலையில் இருப்பவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எப்படியாக இருந்தாலும் கூட இந்த 2 பேர்களும் பொருளாதார தேவையுடையவர்கள். யாரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் முதலாக தங்களுடைய ஜக்காத்தை, தங்களுடைய கட்டாய தர்மத்தை இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய கரங்களை பற்றி அவர்களை மேலே தூக்கிவிட்ட பிறகு குடும்பத்தில் இல்லாதவர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்று வரிசையாக நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லும் பொழுது வல் ஆமிலீன் அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய வசூலர்கள், அவர்களுக்கு நாம் ஜக்காத்திலிருந்து நாம் கொடுக்கலாம். அதே போல வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். அதே போல் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் பக்கம் அவருடைய உள்ளம் ஈர்க்கப்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கும் நாம் வழங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களே வியக்கும் அளவிற்கு ஜக்காத்துடைய பொருளை வாரி வாரி இறைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் பிற மக்களை சந்திக்கும் பொழுது முஹம்மத் வறுமையை பயப்படாமல் தாராளமாக வாரி இறைக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய தோழர்களுக்கு நிறைய வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதே போல் ஒஃபிர் ரிகாப், அடிமை தளத்தில் இருப்பவர்கள், கடுமையான முறையிலே அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள், சுதந்திரத்தை இழந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னவென்றால் எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள். உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது என்ற கொள்கை இஸ்லாம் கொண்டது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்க வேண்டியவர்கள் மனிதர்களில் இன்னொருவருக்கு அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் நிகழ்காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அடிமைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எப்படி சந்தைகளில் ஆடு மாடுகள் விற்கப்படுவதைப் போல வாங்கப்படுவதைப் போல அடிமைகள் விற்கப்பட்டார்களோ வாங்கப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை நிகழ்காலத்தில் இல்லை. எனவே அடிமையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிறையில் இருப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மீண்டும் பெறுவதற்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை நாம் கொடுக்கலாம். வல் காரிமீன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், கடனில் முங்கி கொண்டிருப்பவர்கள். கடனாளிகள் என்று சொன்னால் எல்லோருமே கடனாளிகள் கிடையாது. அப்படி என்று சொன்னால் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள்லாம் கடனாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். வியாபாரம் செய்யும் பொழுது சரக்குகளை வாங்குகிறார்கள், உடனே பணத்தை கொடுப்பது கிடையாது. குறிப்பிட்ட தவணைக்கு பிறகுதான் பணத்தை கொடுப்பார்கள். இவர்களும் கடனாளிகள் தான். ஆனால் ஜக்காத்தை பெறுவதற்குண்டான தகுதியுடைய கடனாளிகளா என்று சொன்னால் கிடையாது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கடனாளிகள் யார் என்று சொன்னால் யார் கடனிலே முங்கி கொண்டிருக்கிறார்களோ, மீள்வதற்குண்டான வழி தெரியாமல் இருக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் அதை நினைத்து கடுமையான துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட கடனாளிகளுக்கு ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து கடனிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போல் ஒஃபி சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையிலே போராடக்கூடிய போராளிகள், ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஜக்காத்துடைய பணத்திலிருந்து நாம் தாராளமாக வழங்கலாம். அதே போல் ஒபின சபீல், எட்டாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வழிப்போக்கர்கள். வழிப்போக்கர்கள் என்று சொல்லும் பொழுது ஏழைகளாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வரும் பொழுது நம்ம ஊருக்கு வந்து விட்டார்கள், ஆனால் வந்த இடத்துல அவர்களுடைய பொருளாதாரத்தை தொலைத்து நிற்கிறார்கள், ஊருக்கு செல்வதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் ஜக்காத்துடைய பணத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டியும் பயண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டியும் அவர்களுக்கு நாம் தாராளமாக வழங்கலாம். இந்த 8 நபர்களுக்குத்தான் நம்முடைய ஜக்காத்துடைய பொருளை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து உள்ள கட்டளை. இந்த கட்டளைகளை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஒரு காலம் மீறக்கூடாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சில குறிப்பிட்ட தினங்களில் தங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மிஸ்கின்களுக்கு 5ஐயும் 10ஐயும் கொடுத்து ஜக்காத்தை கொடுத்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. மார்க்கம் எவ்வளவு பொருளாதாரத்திற்கு எந்த கணக்கீட்டின் அடிப்படையில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ
அவ்வளவு பொருளாதாரத்திற்கு அந்த கணக்கிட்டு கரெக்டான முறையில் கொடுத்து விட வேண்டும். அதுதான் ஜக்காத்துடைய முறை. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக நுண்ணறிவாளனாக இருக்கின்றான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய ஜக்காத்துடைய பணத்தை உரியவர்களுக்கு வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.